அதுக்குண்டான ஒரு வசனம் கலாத்தியர் 1:14. என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். இங்கே ஒரு காரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நமக்குள்ளே ஒரு வைராக்கியம் என்ன செய்யணும், இருக்கணும். இயேசு மேலே ஒரு உன்னதமான ஒரு வைராக்கியம், இயேசு மேலே உன்னதமான ஒரு வெறி, இயேசு மேலே உன்னதமான ஒரு அன்பு என்ன செய்யணும், இருக்கணும். இங்கே பவுலடிகளார் அவர் ரொம்ப வைராக்கியமாக இருந்தார். எதில் வைராக்கியம் இருந்தார்னு கேட்டிங்கன்னா, அவர் பாரம்பரியமான செய்கிற காரியத்திலும். அப்படி தானே போட்டிருக்க அந்த வசனம், திருப்பி வாசிங்க. என் ஜனத்தாரில் அவருடைய ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும், அவர் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய், அதாவது அவர் யூதன் பார்த்துக்கொள்ளுங்க பவுலடிகளா, யூத மார்க்கத்தில் எல்லா காரியத்திலையும் அவர் தேறினவர், எல்லா காரியத்திலும் பயிற்சி பெற்றவர், எல்லா காரியத்திலும் ஃபர்ஸ்டாக இருக்கிறவர், எல்லா காரியத்திலும் மேன்மையானவர், எல்லாவற்றிலும் அவர் ஒரு தலைவராக, எல்லாவற்றிலும் ஒரு மேன்மையாக வாழ்ந்த ஒரு மனிதன். அவருடைய அந்த யூத மார்க்கத்தில் ஒரு வைராக்கியம் பிடித்த மனிதர். எங்க தான் பெருசு, நாங்க தான் பெருசு, எங்க பரம்பரை தான் பெருசு அப்படி என்று அவர் பயங்கரமான ஒரு வைராக்கியம் பிடித்தவராக இருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை தகப்பன் இயேசு தொட்டார். பார்த்துக்கொள்ளுங்க, அவர் எதில் வைராக்கியம் இருந்தார் தெரியுமா? பாரம்பரியத்தில் வைராக்கியம் இருந்தார், யூத மார்க்கத்தில் வைராக்கியம் இருந்தார். அவருக்கு மேலே தான் எல்லாருமே என்ன செஞ்சாங்க, எல்லாரும் இருக்குன்னு சொல்லி அவர் அப்படி வந்தார். பார்த்தோம், அப்படிப்பட்ட ஒரு பிடிவாத குணம் படைத்தவர். அவர் பேர் சவுலு. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் இயேசு அழைக்கிறார். அழைச்சு தேர்ந்தெடுத்து சபைகளை அடிக்கிறார், சபைகளை குலைச்சு போடுறார். ஸ்தேவானை கல்லறிந்து கொள்வதற்கு அவர் ஒரு காரணமா இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த இருதயம் ஒரு கடினமான இருதயம், மரணத்தை பார்க்கிற ஒரு இருதயமா இருந்தது அந்த சவுல். ஆனால் அப்படிப்பட்ட கல்லான அந்த இருதயத்தை என் தகப்பன் இயேசு சதையான இருதயமாய் மாற்றியிருக்கிறார். அப்புறம் தமஸ்கு பட்டணத்தில் அவர் குதிரையில் போய் கொண்டு இருக்கும்போது ஒரு பெரும் காற்று வனாந்தரத்தில் அடிக்கிறது. அவர் குதிரையில் இருந்து தள்ளப்பட்டார். தள்ளப்பட்ட உடனே ஒரு சத்தம், ஒரு பேரிரைச்சல் சத்தம், மனித சத்தம் அல்ல, தேவ சத்தம். இதுவரை அந்த சவுல் இப்படிப்பட்ட குரலை, இப்படிப்பட்ட சத்தத்தை கேட்டதே கிடையாது. சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அவர் கேட்கிற, யார் ஆண்டவரே? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படிங்கிறார். 3 நாளா கண்ணு தெரியல. அனனியிட போய் என்ன செய்றாரு, கண்ணை திறக்கிறார். ஆனால் தேவனுடைய நாமத்தை பறைசாற்ற அவரை வைராக்கியம் கொண்டார். அவருடைய வைராக்கியம் கடைசியில் எங்கே போயிருச்சு? அவர் இனத்து மேலே வைராக்கியம் இருந்துச்சு, அவர் பரம்பரையில் வைராக்கியம் இருந்துச்சு, யூத மார்க்கத்து மேலே வைராக்கியம் இருந்துச்சு. ஆனால் அந்த வைராக்கியம் நான் இயேசுக்காகவே வாழ்வேன் என்கிற ஒரு வைராக்கியத்தை மாற்றிக்கொண்டார் அந்த சவுலாகிய அந்த பவுல். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் அந்த இயேசு மேலே, இப்போ நம்ம என் குடும்பம், என் ஜாதி, என் பரம்பரை, நாங்கள் அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு பக்தி வைராக்கியம் நம்ம சந்ததியை குறித்து இருக்கலாம். ஆனால் பாருங்க, இயேசு வந்துட்டாருன்னா அந்த உலகப்புறமான வைராக்கியம் போய், உலக ஆசை வைராக்கியம் போய், உலக இன்ப வைராக்கியம் போய், பாரம்பரிய வைராக்கியம் போய், இயேசு மேல ஒரு வைராக்கியத்தை வச்சாரு. பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அவர் கையினால் அநேக அற்புதங்கள், அவர் கையினால் அநேக அதிசயம் நடந்தது. அதான் அவர் சொல்றாரு, பிலிப்பியர் வாசிங்க, பிலிப்பியர்ல ஒரு வசனம் இருக்கிறது. இயேசுக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமாய், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 6 to 8 வரைக்கும் வாசிங்க. பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். பாத்தீங்களா? வாசிங்க. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். பாருங்க, அவருக்கு லாபமான காரியங்கள் அநேகம் இருக்கிறது. இங்க இருங்களேன், இன்னைக்கு நம்ம இயேசு மேல ஒரு 40% 30% அன்பு வச்சிங்கன்னா அந்த அன்பு 100% மாற்றுங்க.
இவர் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது. இவர் வந்து கமாலியல் என்கிற ஒரு இடத்துல படித்தவர். அந்த இடம் வந்து அரசர்கள் படிக்கக்கூடிய இடத்துல தான் அவர் படிச்சிருக்கிறார். மாறாக அவர் அணைய கப்பல்களுக்கு ஒரு சொந்தக்காரரு. மாறாக அவர் அந்த நாட்டுக்கு ஒரு படை தளபதி. எல்லா இராணுவத்துக்கும் அவர் தலைவராக இருந்தவர். அவர் கையில் அதிகாரம் இருந்தது, அவர் கையில் ஆணவம் இருந்தது, அவர் கையில் தைரியம் இருந்தது. அவர் நினைச்சா எத்தனை பேர்த்த வேணாலும் கொல்லலாம், அவர் நினைச்சா எத்தனை பேர்த்த வேணாலும் அடிக்கலாம், அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட அதிகாரம் அவர் கரத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த சவுல என் தகப்பன டைரக்டா மோதினார், டைரக்டா பேசினார். இயேசு யார் என்பதை காட்டினார் சவுலுக்கு. நீ தேவ பிள்ளைகளை சபையை நீ குலைத்து அடிக்கிறாயா, தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறாயா, நான் யார் என்பதை இப்போது நீ தெரிந்து கொள் என்று சொல்லி ஒரு காற்றை வீச பண்ணினார். அவர் என்ன மாறினது, அவர் நினைவு மாறினது, அவர் கல்லான இருதயம் மாறினது, அவர் சிந்த மாறினது, அவர் பேச்சு மாறினது, அவர் மூச்சு மாறினது, அவர் கண்ணு மாறினது. 3 நாள் கண்ணு தெரியல. இயேசு பேசும்போது ஒரு பெருங்காற்று குதிரை தூக்கி எரிஞ்சிருச்சு அவரை. வானத்திலிருந்து இயேசு செய்கிற வேலையை பாருங்க. அவர் குரல் அங்கிருந்து பேசுறாருங்க. காரணம் அந்த சவுல் மூலமா அண்ணனிட்ட சொல்றாரு. சவுல்னு ஒருத்தர் வரும், அவன் கண்டம் மேல கையை வச்சு திறந்து விடுங்கிறார். அதுக்கு சொல்றாரு அண்ணனி, ஐயோ அவன் அணைய சபைகளை குலைச்சவனே என்று சொல்லும்போது ஏசப்பா சொல்றார் அண்ணனிட்ட, அவன் என்னை குறித்து அநேக பாடுகள் பட வேண்டி இருக்கிறது, நான் சொன்னதை செய் அப்படிங்கிறார். கைத்தாங்களா தூக்கிட்டு போறாங்க அந்த சவுலை. அதுக்கப்புறம் பாருங்க எல்லாத்தையும் விட்டுட்டார். அதான் சொல்லப்பட்டிருக்கு, நான் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் என்ன சொல்றாரு, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்புங்கிறார். அப்பனா உலகத்தை ஒரு பக்கம் வைக்கிறது, காசு பணம் சொத்து சுகம் அந்தஸ்து அதிகாரம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இயேசு. எது வேணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, என் அதிகாரம் எனக்கு குப்பை, என் அந்தஸ்து எனக்கு குப்பை, நான் வச்சிருக்கிற சொத்து எனக்கு குப்பை, இது என்னைக்கு நான் நினைச்சிருக்காது, இது அழிஞ்சு போயிடும். ஆனா நிலையான ஒரு வாழ்க்கை, நிலையான அன்பு, நிலையான சமாதானம் நான் பரலோகத்தில் இருக்க போறேன். அதனால இந்த உலகத்தை இயேசுவுக்காக நான் குப்பையும் நஷ்டமாக நான் எண்ணுகிறேன். வைராக்கியம். அவர் வைராக்கியம் இருந்தவருங்க, பாரம்பரியத்தில் வைராக்கியம் இருந்தவர், தன் சந்ததி மேல வைராக்கியம் இருந்தவர், தன் இனத்து மேல வைராக்கியம் இருந்தவர். ஆனா அந்த வைராக்கியத்தை அப்படியே இயேசு பக்கம் திருப்பி நான் வாழ்ந்தால் இயேசுக்காக வாழ்வேன் என்கிற அந்த வைராக்கியத்தோடு வாழ்கிறவர் தான் அந்த சவுலாகிய பவுல். அதுக்கப்புறம் தான் அவர் அநேக அற்புதங்களை பண்றார். சீசர்கள் கூட 14 நிருபங்கள் எழுதல, இவர் 14 நிருபங்கள் எழுதியிருக்கிறார். அந்த நிருபங்கள் கொரிந்தியரிலிருந்து யூதா வரைக்கும் எழுதியிருக்கிறார். 14 நிருபங்கள் அவர் எழுதியிருக்கிறார். நிறைய வெளிப்பாடுகள், குடும்பத்தை பற்றி எழுதியிருக்கிறாரு, கல்யாணம் முடிக்காதவர் குடும்பத்தை பற்றி எழுதியிருக்கிறாரு, மனைவி பற்றி எழுதியிருக்கிறாரு, கணவனை பற்றி எழுதியிருக்கிறாரு, பிள்ளைகளை பற்றி எழுதியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட வேலையை செய்வதற்கு அந்த உலகத்து மேலே வைராக்கியம் இருந்த அந்த சவுலை தேர்ந்தெடுத்து பவுலாக மாற்றின தெய்வம் தான் இயேசு. இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில் அநேக சவுல்கள் எழும்பலாம், கர்த்தர் அதை பவுலாக மாற்ற போறாரு. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய போறாரு. ஆமென். அதனால இந்த நாட்களில் 100க்கு 100 இயேசு மேல் அனுபவிங்க, உலகத்து மேல் அன்பை விட்டுருங்க. மோசையை எடுத்துக்கொள்ளுங்க. மோசே 40 வருடம் வனாந்தரத்தில் இருந்துட்டு அதுக்கு முன்னால் 40 வருஷம் அரண்மனையில் வாழ்ந்தார். குழந்தையிலே அரண்மனைக்கு போயிட்டார். மோசே அக்கா கூட இருந்து பார்த்தாங்க தண்ணியில் போகும்போது. ஆனால் 40 வருஷம் சுகபோகமான வாழ்க்கை, அரண்மனை வாழ்க்கை, எல்லா கலையும் கற்றுத் தெரிந்தவர், ஞானத்தால் நிரம்பினவர், வைராக்கியம் உள்ளவர். ஆனால் அவன் தேவனுக்காக வாழவென்று தான் யார் என்று தெரிந்து கொண்டு, நான் தேவனுடைய பிள்ளை என்பதை அவர் அறிந்தார், தேவனுடைய பிள்ளை என்பதை தெரிந்தார், நான் இஸ்ரவேலர் என்பதை அறிந்த பிற்பாடு அந்த அரண்மனை வாழ்க்கையை ஒரு குப்பையை எண்ணினார். தேவனை முன்னால் வச்சார். இவர் தான் எனக்கு பெருசு, இது நிலையானது கிடையாது, என்னைக்குனாலும் மண்டையை போடுவேன், என்னைக்குனாலும் மறிப்பேன், ஆனால் இதுதான் எனக்கு முக்கியம் சொல்லி அந்த அரண்மனை விட்டு வெளியே வந்தார். பார்வோன் மன்னன், அந்த எகிப்து மன்னன் என்ன பண்ணான், கையும் கோலுமாக என்ன பண்ணார், அனுப்பிச்சு விட்டார். எகிப்தை விட்டு காலி பண்ணி போகும்படி ஒரு அனாதையாக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு அந்த எகிப்தை விட்டு வெளியே அனுப்பிட்டார். அவர் கால்நடையாக நடந்து ஒரு கையில் ஒரு கோலையும் மேலே ஒரு போரையும் வச்சுக்கிட்டு நடந்து போனார். பார்த்துக்கணும்.
போய் எத்தியோப்பியா தேசத்தில் போய் 40 வருஷம் ஆடு மேய்ச்சிக்கு இருந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டு திருப்பி அவர் வந்தார் பாருங்க. எப்படி வந்தார்? வல்லமையோடு வந்தார், பலத்தோடு வந்தார், அற்புதத்தோடு வந்தார், தைரியத்தோடு வந்தார். அதே எந்த மன்னன், பார்வோன் மன்னன், நீ ஊரை விட்டு ஓடு, உனக்கு இங்கே இடம் இல்லை, உன்னை நாட்டை விட்டு அகற்றே, நீ இந்த நாட்டுக்குள்ளே வரக்கூடாது என்று எந்த அந்த பார்வன் மண்ணை அனுப்புனானோ அதே இடத்துல தேவனிடத்தில் வல்லமையை வாங்கிட்டு அந்த பார்வன் முன்னால் நின்று என் ஜனங்களை அனுப்பிவிடு, கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்லி தைரியமாக பேசக்கூடிய ஒரு வல்லமை. அந்த எகிப்திலே 10 அற்புதங்கள் பண்ணி 10 லட்சம் மக்களை கூட்டி சேர்த்த அந்த மோசே. வைராக்கியம், கர்த்தர் மேல இருக்கிற அந்த வைராக்கியம், தேவனுக்கு வாழ வேண்டுங்கிற அந்த வைராக்கியம் அந்த மோசேக்கு இருந்தது. பார்த்துக்கொள்ளுங்க. வெக்கப்பட்ட இடத்துல 10 அற்புதங்களை பண்ணினார். அதே போல நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டு நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவமானப்பட்டு கொண்டிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு அற்புதம் நடக்காமல் இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, எப்படி அந்த மோசை மூலமாய் அற்புதங்கள் அதிசயங்கள் பண்ணி அநேக ஜனங்களை கூட்டி வரும்படி கூட இருந்து நடத்தினோ, அதே போல மோசையை வெக்கப்பட்ட இடத்துல எப்படி அந்த இடத்துல அற்புதம் பண்ணி தலைநிமிர வச்சனோ, அதே போல நீ எந்த இடத்துல வெக்கப்பட்டாயோ அந்த மோசைக்குண்டான உயர்வை உனக்கு கொடுத்து உன்னை நான் தலைநிமிர பண்ண வைப்பேன். அதனால இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக உன் வாழ்க்கை கட்டப்படும், உன் வாழ்க்கை எழும்பு, உன் வாழ்க்கை பிரகாசிக்கும். அந்த மோசையுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து, எப்படி ஒரு ராஜா முன்னால பார்வோன் மண்டால வெக்கப்பட்டு இருந்த அந்த ராஜா முன்னால அவர் தலைநிமிர்ந்து ராஜாவை பணிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய கரத்திலே 10 அற்புதங்களை அந்த எகிப்து முழுவதும் பண்ணி மோசைக்கு பேரும்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாரோ, அதே போல இந்த நாளிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு திக்கப்பட்டு கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, வரும் நாட்களிலே, வரும் புதிய வருடத்திலே அந்த இடத்துல உன்னை தலைநிமிர பண்ணி உன் கூட இயேசு இருக்கிறாரு, உன் கூட இயேசு வாழ்றாரு, நானும் வருகிறேன் என்று சொல்லும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உனக்கு மாற்றி அமைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால அவமானம் வந்தா கவலைப்படாதீங்க, நெருக்கம் வந்தா கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். அதான் பவுலடிகள் சொல்றார், லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறே, இயேசுவை அறிகின்ற தாகத்தினார் எல்லாமே இழந்து விட்டே, இயேசுவை அறிகின்ற தாகத்தினா எல்லாமே இழந்து விட்டே. இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர். ஓ, இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை, எல்லாமே இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பரலோக தாய் வீடு அது தேடி நீ ஓடு, பரலோக தாய் வீடு அதை தேடி நீ ஓடு, ஒருவரும் அழிந்து போகாமலே தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. ஓ, இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர். வாயத்தரங்க, இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை, ஆமென். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. அந்தகார இருளி நின்று ஆச்சரிய ஒளி கலைத்தார், அந்தகார இருளி நின்று ஆச்சரியமான ஒளிக்கு அழைச்சிருக்கிறாரு. அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த பிள்ளையை தெரிந்தெடுத்தார், அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த பிள்ளையை தெரிந்தெடுத்தார். ஆமென். இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர். ஆமென். இயேசுவால பிடிக்கப்பட்டவர்,
எனக்கென்று எதுவுமில்லை. இப்பூவின் சொந்தமில்லை. எல்லாம் இயேசு 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 எல்லாம் இயேசு, இயேசு, சொல்லுங்க பாப்பா, எல்லாம் சொல்லுங்க பாப்பா. எல்லாம் இயேசு, இயேசு, எல்லாம் இயேசு. எல்லாம். எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு இயேசு இயேசு. சத்தமா எல்லாம் இயேசு இயேசு இயேசு. நீ உலகத்தை முன்னால் வச்சீங்கன்னா உலகத்தில் மட்டும்தான் வாழ முடியும். ஆனால் இயேசு முன்னால் வச்சீங்கன்னா உலகத்திலையும் வாழலாம். எங்கே வாழலாம்? பரலோகத்தையும் வாழலாம். எனக்கு உலகம் தான் முக்கியம்னு பார்க்காதீங்க. இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கிறார். மரணபடியும் நீ உண்மையா இரு, உனக்கு ஜீவ கிரீடத்துவார். ஏன்னா சொல்ல பாருங்க, இயேசுக்குள் சகல பரிபூர்ணம் என்ன செஞ்சிருக்கிறது? அடங்கி இருக்கிறது. இயேசுக்குள்ள சகல பரிபூர்ணமும் அடங்கி இருக்கிறது. ஏன்னா பூமியில் உள்ளவைகளும் வானத்தில் உள்ளவைகளும் அவருக்குள்ள உண்டாக்கப்பட்டிருக்கு. இது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த பூமியில என்னென்ன இருக்கிறதோ, மலைகள், குன்றுகள், கடல், சமுத்திரம், தங்க சுரங்கம், தங்கம், இதுபுறம் யாருக்குள்ள அடங்கி? இயேசு ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு என்ன சும்மா ஒன்றும் கிடையாது. இயேசு ஏற்றுக்கொண்டா இந்த பூமியில இருக்கிற ஆசீர்வாதம் கிடைக்கும், பரலோகத்திற்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய அவருக்குள் அறிவு, ஞானம் என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. பொக்கிஷம் எல்லாம் என்னது? இங்க இருங்க, எல்லாம் சொல்லுங்க. இயேசுக்குள்ள. ஏமா சொல்ல மாட்டீங்க? பசிக்குதா? இல்லை, அழியாத ஒரு உணவு இது. சத்தியத்தை அறிஞ்சாதான் விடுதலை. அதாவது நீ இயேசு ஏற்றுக்கொண்டா கிறிஸ்தவனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. அவர் யார் வேணா உள்ளத்தில் வருவார். அவரை கூப்பிட்டா வந்துடுவார். அவ்வளோதான். நான் கிறிஸ்துவ மாறிட்டேன் அப்படிங்கிற பெரிய பிரச்சனை இல்லை. உள்ள மாறணும், இருதயம் மாறணும். அவன் மாறிட்டா அந்த மாறினவங்களுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் சொல்றாரு, வாசிக்கமா, அவருக்குள் ஞானம், எல்லாம் சொல்லுங்க. அவருக்குள் ஞானம், அறிவு, வேற என்னது என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, இயேசு வெறுமையாக்கப்பட்டவரா? இப்ப சொல்லுங்க, இயேசு ஒதுக்கப்பட்டவரா? இப்ப சொல்லுங்க, இயேசு தரித்திரமானவரா? சொல்லுங்க. அப்ப அந்த இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டார்னா இந்த ஆசீர்வாதம் என்னது? அவருக்குள் அடங்கி இருக்கிறது. என்ன அடங்கி இருக்கு? ஞானம், அறிவு. சத்தமா சொல்லுங்க, இயேசுக்குள்ள என்ன அடங்கி இருக்கு? நல்லா சொல்லுங்க. இங்க இருங்களேன், நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க வாயை திறந்தா தான் அது உள்ள போகும். வாயை திறந்து உள்ள போகாது. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவுக்குள் அறிவு, ஞானம், பொக்கிஷம் அடங்கி இருக்கு. அவர் எனக்குள்ள இருக்கிறாரு, அதனால அவருக்குள்ள பொக்கிஷம் எனக்கு இருக்கு. இப்படி சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், இப்படி வாயை திறந்து பேசின்னு வச்சுக்கொள்ளுங்களேன், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். இங்கே இருங்களேன், எல்லாம் சொல்கிறாங்க இயேசு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் அப்படின்னு. ஓகே, அப்படியே வச்சுக்குவோம். மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார்னு வச்சுக்குவோம். சத்திரத்தில் தங்க இடம் இல்லை. சூசைப்பர் ஒன்றும் வெறுமையாக ஒன்றும் போல லாட்ஜ் தங்குறதுக்கு டிக்கெட் ரூம்பு கேட்டிருக்காரு, ரூம்பு கிடைக்கல. ஏன்னா எல்லா லாட்ஜும் ஃபுல்லு அப்படிங்கிறாங்க, இடம் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம மரியாதை அந்த மாசமாக இருக்கிறத கூட்டிகிட்டு என்ன செய்கிறாரு? சத்திரத்துக்கு போகிறார். போன உடனே இயேசு பிறக்கிறாரு. பிறந்த உடனே பார்த்துக்கொள்ளுங்க, பரலோகமே துதிக்குது, ஆடு மேய்ப்பொருள் துதிக்கிறாங்க. அடுத்த காரியம், ஒரு காரியம் பார்த்துக்கொள்ளுங்க. 3 ஞானிகள் எங்கேருந்து வந்து 3 ஞானிகள் எங்கேருந்து வந்து பொண்ணு, பொருள், தங்க எல்லாம் கொண்டு வந்து அப்படியே இயேசு முன்னால் வைக்கிறாங்க. இயேசு பிறந்த உடனே இயேசு பாதத்தில் அந்த பொக்கிஷத்தை வைக்கிறாங்க. இப்போ சொல்லுங்க, இயேசு தரித்திரமா பிறந்தாரு? இல்லைங்க. அப்ப அவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா அந்த 3 ஞானிகள் கொடுத்த பொக்கிஷம் நமக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, இயேசு மேல வைராக்கியம் இருக்கணுமா வேணாமா? ஏன் இன்னைக்கு 100க்கு 100 நம்ம வெற்றி வாழ்க்கை வாழ முடியல அப்படின்னு கேட்டால், அவர் மேல வைராக்கியம் முழுசா வைக்கல. அவர் மேல வைராக்கியம் முழுசா வைக்கல. ஒரு பக்கம் உலகம், ஒரு பக்கம் இயேசு. ஒரு ஜவுளி கடைக்கு போனா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. உலகம். ஒரு ஊர் கதை, உலக கதை பேசுனா 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது. உலகம். ஆனால் ஜெயிப்பதற்கு 1 மணி நேரம் கிடைக்கல. பைபிள் வாசிப்பதுக்கு 1/2 மணி நேரம் கிடைக்கல. ஆலயத்துக்கு வருவதுக்கு சரியான நேரத்துக்கு வருவதுக்கு நேரம் கிடைக்கல.
டைம் இல்லை, அவங்க வந்துட்டாங்க, இங்கே வந்துட்டாங்க, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சாக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் அவர் மேலே வைராக்கியம் வைக்கிறது ரொம்ப குறைவு. ஆனால் சவுலை போல வாழ கற்றுக்கொள்ளுங்க, பவுலை போல வாழ கற்றுக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் இழந்தார் இயேசு. ஏன் தெரியுமா? அவர் அறிஞ்சுக்கிட்டாரு இந்த பூமி வாழ்க்கை, பூமி சொத்து சுகம், பூமியின் அதிகாரம் எதுவுமே நிலையான கிடையாது, அவர் தான் நிலையானு அறிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான் அவர் வந்து எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பைமேன்றார். இங்கே அவர் உள்ளே வந்துட்டாருன்னா சகல பரிபூர்ணம் அவருக்குள்ளே அடங்கியிருக்குங்க. அவர் உங்களுக்கு தேவையானது அள்ளி கொடுப்பார். பிரச்சனை இல்லாமல் வாழ வைப்பார், கடன் இல்லாமல் வாழ வைப்பார், துக்கம் இல்லாமல் வாழ வைப்பார், நெருக்கம் இல்லாமல் வாழ வைப்பார், பலவீனம் வாழ வைப்பார். அவர் உள்ளே வரணும். அதுக்கு தான் என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. நீ இல்லாம நான் இல்லை, நீ உயிர், உனக்காக உயிரை கொடுப்பேன், ரத்தத்தை சிந்திவேன் அப்படி சில பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். செத்து போயிடுவேன், செத்துருவேங்கிறேன் நான். அம்போன்னு கழட்டி விட்டு போயிடுவாங்க. வாலிப பிள்ளைய வாலிபர்கள், என் செல்லமே உன்னை பார்க்காம இருக்க முடியல சொல்லாத, உதடு வீங்கி போயிடும். முத உன் முகத்தில் முழிக்கணும்டா, உன் கண்ணு மங்கி போயிடும். ஆமாம், முத ஏசப்பா முகத்தில் முழின்னு சொல்லு, உன் கண்ணு 120 வயசு போல கண்ணு இருக்கும். நான் முத இயேசுவை தான் பார்க்கணும் சொல்லு, உன் கண்ணு நல்லா இருக்கும். தப்பி தோறு படிக்கிற பிள்ளைங்க அவனை பார்க்குறேன் இவனை பார்க்குறேன், லவ் பண்ணுறேன் கூவ் பண்ணுறேன், நீ இல்லாமல் நான் வாழ முடியாது அப்படி பேசாத. இயேசு இல்லாமல் வாழ முடியாது பேசு. இயேசு நானும் ஒரு உயிர், இயேசுவும் நானும் ஜாடிக்கத்தை மூடி, எனக்கு வேணா வேற ஒரு ஜோடி, இயேசுவும் நானும் ஜாடிக்கத்தை மூடி, எனக்கு வேணா வேற ஒரு ஜோடி. ஜாக்கிரதை. அதனால என் உயிர் இயேசு. எங்க சொல்லுங்க, என் உயிர் இயேசு. வாலிப பிள்ளை சொல்லு, என் உயிர் இயேசு. மற்ற எவன் எனக்கு உயிர் கிடையாது. இப்படியே சொல்லு, பரவாயில்ல. மற்ற எவனும் எனக்கு உயிர் கிடையாது, பரவாயில்ல. சொல்லு, மற்ற எவனும் எனக்கு உயிர் கிடையாது. இயேசு ஒருத்தர் தான் எனக்கு உயிர். இயேசு ஒருத்தர் தான் எனக்கு. எவனா லவ் பண்ணுறீங்க உட்காந்துருந்த அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். இப்போ சொல்கிறதா உனக்கு. காலையில் எதிர்ச்சுன்னா முத உனக்கு ஃபோன் போடலன்னு தூக்கம் வராது அப்படின்னா தூக்கம் வராமே உனக்கு பண்ணிவிடுவார். ஜாக்கிரதை. காலையில் எந்திரிச்சு முத உன்னை பார்த்தா தான் நான் நிம்மதியாக சாப்பிட்றேன் அப்படின்னா உன் கண்ணு போயிடும். அவ்வளோ சொல்லுவேன். என்னடா பயப்படாத. ஏசப்பா முத நான் உங்களை பார்க்கணும்னு சொல்லு. உன் கண்ணுக்கு வயசு 120. உன் கண்ணுக்கு வயசு 120. என் உயிரான இயேசு என் உயிரே அப்படின்னா உனக்கு ஆயுஸ் கெட்டி 100 வயசு. ஆமே. அவர் மேல வைராக்கி வைங்க. எனக்கு இயேசு தான் முத. ஒரு பிள்ளைக்கு ஒரு இடத்துல கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. மாப்பிள்ளை பார்த்தாங்க. சென்னையில் நடந்த காரியத்தை சொல்கிறேன். மாப்பிள்ளை பார்த்தாங்க. அப்போ மாப்பிள்ளை வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர். அப்போ இந்த பொண்ணு ரிச்சிக்கப்பட்ட பொண்ணு. அப்போ அந்த நேரத்தில் வந்து நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே மாப்பிள்ளை கரைஞ்சி சொன்னான், நீங்கள் இருக்கிற அளவுக்கு, நீங்கள் இருக்கிற அந்தஸ்துக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் அப்படின்னா, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், உங்கள் வழிக்கு நான் வந்துடுறேன், கல்யாணம் முடிக்கிறேன் அப்படின்னா. இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, நிச்சயம் பண்ணி முடித்தாங்க.
நிச்சயம் பண்ணி முடிச்சுட்டு இந்த பிள்ளை போன போட்டு கேட்டுச்சு. யார்? அந்த மாப்பிள்ளைக்காரன்ட்ட. லவ்வும் கிடையாது, கத்திரிக்காயும் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ். புரிஞ்சுக்குங்க. நான் இந்த மாதிரி இயேசுவை நான் சொந்த ரட்சகரை ஏற்று கொண்டு இருக்கிறேன். நான் இயேசுக்கா வாழ்வேன். நான் வார வாரம் சர்ச்சுக்கு போவேன், சில கூட்டங்களுக்கு போவேன், உபாச கூட்டத்துக்கு போவேன். அப்போ கல்யாணம் முடிச்ச பிற்பாடு நீ அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, நீ அங்கே வா இங்கே வா, நீங்கள் கூப்பிடக்கூடாது. இதுக்கு சம்மதிச்சா தான் நான் வந்து இந்த கல்யாணம் சம்மதிப்பேன். எனக்கு முதலடி இயேசு தான், ரெண்டாவது தான் புருஷன். அப்படி அவன்கிட்ட சொல்லிச்சு. ஒன்றும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இயேசு தெய்வம் தானே, இயேசு ரட்சகர் தானே, எனக்கு தெரியும், நான் கிறிஸ்தவ ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறேன், நீங்கள் ஓகே அப்படின்ட்டான். இந்த பிள்ளை அவனுடைய வாக்குமூலத்தை வாங்கிட்டு தான் இந்த பிள்ளை கல்யாணத்துக்கு சம்மதிச்சுது. பார்த்துக்கோ. உடனே கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஒரு 3 மாதம் அந்த வீட்டில் இருந்துச்சு. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவனுடைய என்ன செஞ்சிச்சு, அந்த பிள்ளை இவங்க அம்மா வீட்டுக்கு வந்துச்சு. அப்போ அவனுக்கு வந்து நாத்தனா கீத்தனை வந்தது போனது இருந்து, சித்தப்பையும் பெரியப்பையும் வந்தவன் போனவன் எல்லாம் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் ஒன்று கூடியிட்டே, நம்ம யார், எப்படிப்பட்டவங்க, இந்த பிள்ளை வார வாரம் சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கு, நிறைய சொந்தக்காரன் என்னை பார்த்து கேட்குறாங்க, நல்லா இல்லடா வைக்கலடா, அதனால் சரியில்லடா அப்படின்னு சொல்லாமல் அவனை ஏற்றி விட்டுறாங்க. உடனே இந்த பிள்ளை போனை போட்டிருக்கு. நான் கிளம்பி வரவா அப்படின்னு கேட்டிருக்கு. இல்லை, நான் யோசனை பண்ணி சொல்கிறேன் அப்படின்ட்டேன். ஒரு மாதம் ஓடிடுச்சு. 1 மாதம் அம்மா வீட்டில் இருந்துச்சு. அப்புறம் திருப்பி 1 மாதம் கழிச்சு, எனக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா உங்கள் வீட்டுக்கு நீ புருஷ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க, நான் கிளம்பி வரேன், எங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்து வர்றேங்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே, நீ வந்து வர்றாந்தா ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு அவன் புருஷங்காரன் கேட்டான். என்ன கேட்டானா, நீ வந்தேன்னா இயேசுவை கும்பிட மாட்டேன், இயேசுவை வழிபட மாட்டேன், சர்ச்சுக்கு வரமாட்டேன்னு சொன்னா தான் நீ எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டான். இந்த பிள்ளைங்க உன்ட்ட என்னையா சொன்னேன், நான் கல்யாணம் முடிக்க முன்னாடி நான் இயேசு ஏற்றுக்கொடுதான்னு சொன்னேன் அப்படின்னு. இல்லை, அப்போ நான் சொன்னேன், இப்போ எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே வேணாங்கிறாங்க, அதனால் வந்து இதனால் நம்ம பிரிவினை வந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ வந்து சர்ச்சுக்கு போகக்கூடாது, இயேசுவை கும்பிடக்கூடாது அப்படிச்சா. போயா நீயும் குடும்பம், நான் செத்தா பரலங்கம் போகணும், நான் இயேசுக்கிட்ட அர்ப்பணிக்கும் போது இயேசு நீங்கள் தான் முதல்ல முடியும், ஆதி அந்த நீங்கள் தான் சொல்லி அர்ப்பணித்து இயேசுக்கிட்ட வந்துட்டேன். அவருக்குள்ள சகலமாக அடங்கி இருக்கிறது, என்ன சகல பொருளும் அவருக்கு, அவர் தான் எனக்கு வேணும், நீ வந்து நீ வேணும், அவன் கத்திரிக்காய் வேணும், அவன் கூட ஒன்று போயா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துருச்சு. அந்த பிள்ளை ஒரு தடவை போகும்போது என்கிட்ட சொல்லிச்சு இந்த மாதிரி. நான் கேட்டேன், அவங்க என்னம்மா இப்படி வீட்டில் வச்சுருக்கீங்க கல்யாணம் முடிச்சு, என்னையா சரி இப்படிலாம் சொல்லி முடித்தாங்க, கடைசியில் பார்த்தா மாட்டேங்கிறாங்க. நான் சொன்னேன், ஏம்மா கொஞ்ச நாளைக்கு போய் அங்கே போய் இரு, அப்புறம் நம்ம கொஞ்சம் ஜெபிச்சு அவன் புருஷனை மாற்றிக்கலாம் அப்படின்னு. அப்படியெல்லாம் போவேனாயா, என்னையா, நம்ம தெய்வம் யாரையா, நம்ம ரட்சகரையா, இன்றைக்கி நாளைக்கு எங்கடா வண்டியில் போது கீழே விழுந்து நான் செத்து போயிட்டேன், நான் பரலோகம் போகணும், நான் எனக்கு அவன் வாழ்க்கை தேவையில்லை, எனக்கு அவன் தேவையில்லை, எனக்கு இயேசு தேவை, இயேசுவை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக இருக்கு. பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி ஒரு பொண்ணு சென்னையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. கேட்டேன், போமா பரவாயில்லம்மா மாற்றிக்கலான்னா கேட்க மாட்டேங்குது. அவன்கிட்ட நான் என்ன சொல்கிறது, எனக்கு இயேசுதான் முக்கியம் அப்படின்ட்டு. வைராக்கியம், இயேசு மேலே இருக்கிற அந்த பக்தி வைராக்கியம், எனக்கு வாழ்க்கை தேவையில்லை, இயேசு தான். இன்னைக்கு அப்படிப்பட்ட பெண்கள் நிறைய வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? கணவன் விட்டு பிரிஞ்சு இயேசுக்கா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அவளுக்கு கர்த்தர் ஒரு ஜீவ கிரீடத்தை என்ன செய்வார், கொடுப்பார். அதில் வைராக்கியம் வைக்கணும், புரியுதுங்களா? அதனால் நீங்கள் வந்து குடும்பமாக கர்த்தரை ஆராதிப்பதுக்கு ரிச்சிக்கப்பட்டு கர்த்தரை சேவிக்க கற்றுக்கொள்ளுங்க. அது மேலே ஒரு வைராக்கியம் இருங்க, ஒரு மேன்மை உண்டாகும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம், நேரம் இல்லை. சங்கீதம் 119 139. சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது. அப்ப இங்க இருக்க நல்லா கவனிங்க, வசனத்தை மறக்கிறபடியா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது இங்க இருக்கல, அந்த வேதத்து மேல இருக்கிற பக்தி வைராக்கியம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு வந்து இந்த பைபிளில், இந்த வேத வசனத்தில் உங்களுக்கு ஒரு பயபக்தி இருக்குன்னு ஞாயிற்றுக்கிழமை பைபிளை கொண்டு வர்றீங்க, அப்புறம் போட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறீங்க. இந்த பைபிள் மேலே ஒரு அக்கறை இருக்கணும், இந்த பைபிள் மேலே ஒரு வாஞ்சை இருக்கணும், இந்த பைபிள் மேலே ஒரு தாகம் இருக்கணும். பாருங்க, சங்கீதம் 119 148 வாசிங்க. சங்கீதம் 119 148. உமது வசனத்தை தியானிக்கும்படி, உம்முடைய வசனத்தை நான் தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். என் கண்கள், பாருங்க தாவீது எழுதுறாரு, பார்த்துக்கொள்ளுங்க. குறித்த ஜாமத்தில் உங்களுடைய வசனத்தை நான் பார்க்கறதுக்கு, உங்களுடைய வசனத்தை தியானிக்கிறதுக்கு என் கண்கள் விழித்திருக்கும்.
அவ பாருங்க, இந்த கண்ணு முத எதை பார்க்கணும்? விடிய காலத்துல குறித்த ஜாமத்துல அந்த கண்ணு தேவனுடைய வார்த்தையை பார்க்கணும், தேவனுடைய வசனத்தை பார்க்கணும். தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது, இந்த வசனம் என்ன குறித்து என்ன சொல்லுகிறது, அந்த வசனத்தை மேல அந்த கண்ணு படும்போது அந்த கண்ணுக்கு எந்த குறையுமே வராது. அந்த கண்ணு ஆயுசு நாட்கள் பெருக பண்ணும்படியா வல்லமா அந்த கண்ணு மேல இறங்கிருங்க. ஆமென். இன்னைக்கு நம்ம யாராவது நடு ராத்திரியில் 1 மணிக்கு 2 மணிக்கு 2:30 மணிக்கு பைபிள் படிச்சிருக்கிறோமா? உங்களுக்கு தெரியாதுங்க. 1 மணிக்கு நீங்கள் பைபிள் வந்து ஒரு அதிகாரம் படித்து பாருங்க, உங்கள் மேலே ஒரு ஏன்னா ஒரு வசனம் இருக்கிறது, நான் வசனத்தை தியானிக்கலை, எனக்குள்ளே அக்கினி மூண்டது. அப்படின்னா நீங்கள் வசனத்தை நைட்டு படித்து அதை தியானிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு அக்கினிமயமான ஆவியானவர் இறங்குவார். அந்த நேரத்தில் உங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு சின்ன வலி இருந்தாலும் அது முறியடிக்கப்பட்டு விடும். இது வசனத்து மேல இருக்கிற ஒரு வைராக்கியம் நம்மளுக்கு வேணும். வசனத்து மேல இருக்கிற அக்கறை நம்மளுக்கு வேணும். வசனத்தை எந்த நேரத்தில் தியானிக்கணும்? தாவீது எப்படி சொல்றாரு, நான் நடுச்சாமத்துல நடு இரவுல நான் வசனத்தை நான் தியானிக்கிறேன் அப்படிங்கிறார். இன்னைக்கு நீங்கள் நானும் அப்படித்தான் இருக்கணும். பகல படிக்கிறது, பகலை தியானிக்க வர, ஆனால் நடு ராத்திரியிலே நீங்கள் தியானிக்கும் போது உங்க மேல ஒரு மகிமை இறங்கு, உங்க மேல ஒரு பிரச்சனை இறங்கு, உங்க மேல மேகஸ்தம்பம் இறங்கு என்பதை மறந்து விடாதீர்கள். அதுதான் பைபிள் வசனத்தில் கிடைக்கிற ஒரு வைராக்கியம். இன்னொரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 119:97. உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். இங்க இருங்க. அப்ப எதுல நம்ம பிரியமா இருக்கணும்? வேதத்துல, இந்த வசனத்தில் பிரியமா இருக்கணும். நான் சொல்றேன், அப்ப என் பொண்டாட்டி நேசிக்க கூடாதா, என் புருஷன் நேசிக்க கூடாதா, என் பொண்டாட்டி பிரியம் வைக்க கூடாது. நீ இதை மேல பிரிய வை, இதை நேசிக்காத பொண்டாட்டி 100 மடங்கு நேசித்தா 1000 மடங்கு நேசிக்கும்படி கர்த்தர் உன் பொண்டாட்டியை மாற்றி அமைச்சு ஒரு பெரிய காரியத்தை செய்வாரு. உன் புருஷனை நேசிக்காம இருக்கானா, உன் புருஷனை கண்டுகொள்ளாம இருக்கானா? அப்படி கண்டுகொள்ளாம இருந்தோம் நீங்க என் புருஷனை காணா இன்னும் சாப்பிட வரலன்னு சொல்லி பிரிய வைக்கிற. ஆனால் அதை ஓரம் கட்டிட்டு இது மேலே பிரிய வச்சு பாரு, நேசிக்காத புருஷன் உன்னை நேசிக்கும்படி எல்லா சூழ்நிலையும் மாறும். அதுதான் இது மேலே பிரிய வைக்கணும், இது மேலே பாசம் வைக்கணும், இது மேலே முத்தம் கொடுக்கணும். இதை வந்து பாசம் வச்சு இதை பயபக்தியோடு என்ன செய்யணும்? வாசிக்கணும். என்ன குறித்து என்ன சொல்லுது, என் குடும்பத்தை குறித்து என்ன சொல்லுது, என் பிள்ளை குறித்து என்ன சொல்லுது, எதிர்காலத்தை குறித்து என்ன சொல்லுது, சபையை குறித்து என்ன சொல்லுது, அப்படிங்கிற வேத வசனத்தை நம்ம தியானிக்கும் போது அந்த தியானம் நமக்குள்ளே ஒரு அக்கினிமயமாய் அது மாறும். அதான் சொல்லப்பட்டிருக்கு. திருப்பி வாசிங்க. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். நாள் முழுதும் அது எனக்கு. அல்லேலூயா. அப்புறம் நாள் முழுதும் என்ன அர்த்தம்? நான் சொல்றேன் கேளுங்க. இங்க இருங்களேன், வர்ற புதிய ஆண்டில் ஒரு குறிப்பிட்ட நேரம் பைபிள் படிக்கிறதுக்கு ஒதுக்குங்க, ஒரு குறிப்பிட்ட நேரம் துதிக்கிறதுக்கு ஒதுக்குங்க, ஒரு குறிப்பிட்ட நேரம் நன்றி சொல்றதுக்கு ஒதுக்குங்க, ஒரு குறிப்பிட்ட நேரம் ஜெபிக்கிறதுக்கு ஒதுக்குங்க. ஒதுக்கிட்டீங்கன்னா அடுத்த வருடத்தில் பலவீனம் வராது, அடுத்த வருடத்தில் தரித்திர வாழ்க்கை வராது, அடுத்த வருஷத்தில் நீங்கள் எல்லாரும் கடன் கொடுக்குற ஆளாக மாறி விடுவீர்கள். கடன் வாங்க மாட்டீங்க. இப்போ இருக்கிற லோனை பூரா அடைச்சிருவீங்க. எப்படி வைராக்கியம் வைக்கணும், எப்படி பைபிளை படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கீதம் 119:113, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து, வீணான சிந்தனைகளை வெறுத்து ஒதுக்கி தள்ளிட்டு உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். உம்முடைய வேதத்தில் என்ன செய்றேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் வேதத்தில் எப்படி பிரிய வைக்கணும் கேட்டீங்கன்னா, பிரச்சனை ஒரு பக்கம், பைபிள் வாசிக்கிறது ஒரு பக்கம். அப்படி நீங்கள் செய்யக்கூடாது. எப்படி செய்யணும்? வீணான சிந்தனை, நான் எழும்ப முடியாத போல இருக்கு, நான் கஷ்டப்படுவேன் போல இருக்கு, கடன் அடைக்க முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லி வீணான சிந்தனைக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. வீணான சிந்தனைகள் என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? வெறுத்து வெறுத்து வேதத்தில் நீங்க என்ன செய்யணும்? பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. இன்னொரு காரியம் பாருங்க, நீங்க பைபிள் படிக்கும் போது ஒரு டயத்தை ஒதுக்கி வச்சு படிக்கணும். அந்த வசனத்தை படிக்கும் போது எனக்கு அப்படின்னு அந்த வசனத்தை நீங்க என்ன செய்யணும்? உரிமை பாராட்டுக்கணும். இந்த வசனம் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைக்கு, பிள்ளைங்கிற வசனம் வரும்போது என் பிள்ளைக்கு, தொழில் வசனத்துக்கு இது என் தொழிலுக்கு, என் வியாபாரத்துக்கு, அப்புறம் இந்த வசனத்தை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு உரிமையாக்கணும். அதோட நோட் பண்ணி கொள்ளணும் அந்த வசனத்தை. நோட் பண்ணணும். அதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வேதத்தில் பதில் இருக்கு. யாத்திராகமம் 17:14, கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி இங்கே வருங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு பைபிள் படிக்கும் போது ஒரு வசனம் வருதுன்னா அந்த வசனம் அப்படியே மறந்துடுவீங்க அடுத்து. அதனால அந்த வசனத்தை என்ன செய்யணும்? நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு பேப்பரில், ஒரு டைரியில், ஒரு நோட்டில் எழுதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க.
இங்க அப்படிதான் யாத்திராமத்தில் பழைய ஏற்பாடு காலத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ அந்த வசனங்களை நோட் பண்ணு, எழுதி வை, எழுதி வச்சு அந்த எழுதி வைத்த வசனங்களை அப்பப்ப பாரு, அந்த எழுதி வைத்த வசனங்களை அப்பப்ப நினைவு கூறு. நீ நினைவு கூறும்போது, அந்த வசனத்தை நினைக்கும் போது, அந்த வசனத்தை தியானிக்கும் போது, அந்த வசனத்தின்படியே உன் வாழ்க்கையில என்ன செய்யும், அது நடக்கும். அதுக்கு தான் வசனத்தை எழுதுங்க அப்படிங்கிறார். வசனத்தை எழுதுங்கிறாரு. எவ்வளோ செலவு பண்றீங்க, சின்ன நோட்டு வாங்கலாம், ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை என்ன செய்யலாம், நீங்க எழுதலாம், நோட் பண்ணலாம், அதை எழுதி வச்சு அந்த வசனத்தை நீங்க வீட்டில் போய் உட்காந்து தியானிக்கலாம். அதுதான் வேத வசனத்தை தியானிக்கிற ஒரு காரியம். புரியுதா புரியலையா? எழுதணுமா வேணாமா? பழைய ஏற்பாடுல போட்டிருக்கு, நீ வசனங்களை என்ன செய்ய, ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு பேப்பர்ல எழுது அப்படிங்கிறாரு. அப்படின்னா உங்க கையில பேப்பர் இருக்கணும், உங்க கையில் ஒரு சின்ன டைரி இருக்கணும், நீங்க வசனங்களை எழுதணும். ஏன்னா இப்போ இந்த வசனம் வந்து நீங்க வந்து இன்னும் 1 மாசம் கழிச்சு கேட்ட தெரியாது உங்களுக்கு, ஆனா எழுதி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பைபிள் படிக்கிறதுனால வருகிற நன்மை என்ன உங்களுக்கு தெரியும். பைபிள் படிக்கிற உங்களுக்கு நன்மை என்ன, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கு. பக்தி வைராக்கியம் வசனத்து மேல, பைபிள் மேல என்ன செய்யணும், நீங்க வைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பனா இந்த பைபிள் படிக்கிறதுனால உங்களுக்கு சும்மா டைம் பாஸுக்கு படிக்கல. இப்ப நம்ம ஆளுக்கு பைபிள் படிக்கிறாங்க, டெஸ்ட் வைக்கிற மாசம் எதுக்கு எழுதுறாங்க, எதுக்கு படிக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க வேண்டும், செகண்ட் பிரைஸ் வாங்க வேண்டும், படிக்கிறாங்க, எழுதுறாங்க. ஆனால் அந்த வசனம் உங்க உள்ளத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும். இந்த படிக்கிற பைபிள் வேற, அதுக்குன்னு படிக்கிற பைபிள் வேற, அந்த நேரம் வேற. அந்த நேரத்தை அல்லது நீங்க இதுக்கு படிக்கும் போது கூட அந்த வசனத்தை உங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, தப்பு கிடையாது. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் பைபிள் மேல, வசனத்து மேல அந்த தாவீது பக்தி வைராக்கியம் என்ன செஞ்சாரு, இருந்தார பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப பைபிள் படிக்கல எனக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதத்தில் 1, 2, 3 சொல்லுது. 1ஆம் அதிகாரத்தில், இரவும் பகலும் வேதத்திலே பாக்கியவான் அவன் எப்படி வாழ்வான், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அல்லேலூயா. அப்ப பைபிள் படிக்கிறதுனால நன்மை என்ன சொல்லுங்க. இப்ப பைபிள் படிக்கிறதுனால, பைபிளை தியானம் பண்றதுனால என்ன நன்மை சொல்லுங்க. பாக்கியவான். அப்புறம் என்ன சொல்லுங்க. நானு நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட இலை உதிரா இருக்கிற மரத்தை போல நான், என் குடும்பம் செழித்தோங்கி வளரும். இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரவும் பகலும் நீங்கள் பைபிள் படித்து அதை என்ன செய்யணும், தியானம் பண்ணணும், அதை நினச்சி பார்க்கணும், அதை எழுதி வைக்கணும். அதை எழுதி வச்சு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும், நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து இந்த பைபிள் படிக்கிறதுனால என்ன நன்மை, அந்த பைபிள் படிக்கிறது பக்தி வைராக்கியம் என்ன செய்யணும் சொல்லுங்க. இனிமே யாரையும் பார்த்து நீ தான் என் உயிர், நீ தான் என் தங்கம், நீ தான் என் செல்லம் சொல்ல மாட்டேன். எனக்கு உயிர் இயேசு, என் தங்கம், என் செல்லம், என் ராசா, என் அற்புதர், என் அதிசயமானவர் இயேசு ஒருவரே. எல்லா மகிமையும், எல்லா கணமும், எல்லா துதியும் இயேசு ஒருவருக்கே, அவருக்கு தான் முதலிடம். அல்லேலூயா. ஒரு இடத்துல இயேசுவை சொல்கிறாரு, உன் தாயை காட்டிலும் உன் தகப்பனை காட்டிலும் முதல்ல என் மேலே அனுபவிங்கிறார். ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறாரு? நீ என்ன நேசித்ததான் மற்றவன் நேசிக்காதவன் உன்னை நேசிக்க வைப்பேன். நீ கணவன் மனைவி உறவு வந்து ஏன் பிளவுபட்டு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுவை வெறுத்துட்டு மனுஷி மேலே வைக்கிற நம்பிக்கை, மனுஷி மேலே வைக்கிற பாசம், மனுஷி மேலே வைக்கிற அன்பு. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, அன்பு இயேசு தான், வெற்றி இயேசு தான், விடுதலை இயேசு தான். இப்படி அவர் மேலே முழு அன்பு வைக்கும்போது நேசிக்காத அன்புங்கள், நேசிக்காத பாசங்கள் அவங்கள தேடி வரும். நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த பைபிள் படிக்கிறனால, பைபிளில் பக்தி வைராக்கியம் வைக்கிறனால கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் பண்ணுறார். இன்னொரு காரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும்னா, யோசுவா 1:8 இந்த நியாயபரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்வதற்கு கவனமா இருக்கும்படி வாசிங்க பார்ப்போம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும். அப்ப இங்க தியானிக்கும் நடக்கிற காரியம் என்ன போட்டிருக்கு? அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். உன் வழி பூரா வாய்க்கும்.
அப்பொழுது புத்திமானாயும் நடந்து அப்பொழுது கொள்வாய். புத்திமான என்ன செய்வாய்? நடந்து கொள்வாய். அல்லேலூயா. கடைசியா இன்னொரு வசனத்தை வாசித்து முடிப்போம். நம்ம பக்தி வைராக்கியம் எதுல இருக்கணும்? வேத வசனத்துல இருக்கணும், பைபிள்ல இருக்கணும், இயேசு மேல இருக்கணும். அடுத்து மத்தேயு 21:12-13. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதி என்னுடைய வீடு ஜெப வீடு. அல்லேலூயா. ஆலயத்து மேல ஒரு பக்தி வைராக்கியம் இயேசுக்கு இருந்துச்சுங்க. அந்த ஆலயத்துல தவறான காரியங்கள் நடக்கக்கூடாது, வியாபாரம் நடக்கக்கூடாது. அதனால இந்த ஜெப வீடு, ஜெபிக்கிற இடம், துதிக்கிற இடம், ஆராதிக்கிற இடம், இதுல தேவையில்லாத காரியத்தை நீ செய்யாத அப்படின்னு சொல்லி சாட்டை பின்னி அடிச்சார் இயேசு. அப்ப ஆலயத்து மேல பக்தி. தாவீது சொல்றாரு, ஆலயத்துல இது பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு தாவீது. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஆலயத்து மேலே பக்தி வைராக்கியம் இருக்கணும், சபையை குறித்து பக்தி வைராக்கியம் இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் எல்லாரும் அநேக ஆத்துமாக்களை கூட்டி வருவீங்க. நீங்கள் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆத்துமா கூட்டி வந்தீங்கன்னா சபை இன்னைக்கு நிரம்பி இருக்கும். சபை மேலே ஒரு வைராக்கியம் இருக்கணும், ஆலயத்து மேலே ஒரு வைராக்கியம் இருக்கணும், இயேசு மேலே வைராக்கியம் இருக்கணும், பைபிள் வசனத்து மேலே வைராக்கியம் இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் இயேசுக்காக ஏதாவது ஒன்று செய்வீங்க. பவுல் செஞ்சார், இன்னைக்கு நம்ம செய்யணும். அதனால் இந்த நாட்களிலே ஒரு பக்தி வைராக்கியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பைபிள் மேலே, இயேசு மேலே, சபை மேலே, ஆலயத்து மேலே ஒரு பக்தி வைராக்கியத்தோட வாழ கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார். மகிமையான பரலோகம் இருக்கையிலே நீ மனம் உடைஞ்சு போவது ஏனோ? ஆற்றி தேற்ற அன்பர் இயேசு இருப்பதினால் நீ அஞ்சி அஞ்சி வாழ்வது ஏனோ? ஆட்சி தேற்ற அன்பர் இயேசு இருப்பதனா நீ அஞ்சி அஞ்சி வாழ்வது ஏனோ? பெலன் கொண்டேன், திறன் கொண்டேன், சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடுவேன். பெலன் கொண்டேன், திடன் கொண்டேன், சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடுவே. மகிமையான பரலோகம் இருப்பதனால் மனசுல தேவையில்லாத கவலையை கொண்டு வர மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கைகளை தட்டி அப்பா மகிமைப்படுத்தும். ஹை ஹை ஹை. பரலோகம் இருப்பதனால் நான் மன உடைஞ்சு போகவே மாட்டேன். மகிமையான பரலோகம் இருப்பதனால் நான் மன உடைஞ்சு போகவே மாட்டேன். ஆட்சி தேற்ற அன்பர் இயேசு இருப்பதனால் அஞ்சி அஞ்சி வாழ்ந்திட மாட்டேன். ஆட்சி தேற்ற அன்பர் இயேசு இருப்பதனால் நான் அஞ்சி அஞ்சி வாழ்ந்திட மாட்டேன். திடன் கொள்வேன், நலன் கொள்வேன், சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடுவேன். சொல்லுங்க, திடன் கொள்வேன், நலன் கொள்வேன், சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடுவேன். மகிமையான பரலோகம் இருக்கையிலே மனமொழிந்து போகவே மாட்டேன். அவே மகிமையான பரலோகம் இருக்கையிலே மனமொழிந்து போகவே மாட்டேன்.
வல்லமை பாய்கின்றது. மகிமை முட்டியில் அப்பா அப்பா கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றது. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே. ஆமே எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே. ஏசையா ஏசையா இரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. ஆமே ஏசையா இரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையால் சுகமானே. வார்த்தை உங்க வார்த்தையால் சுகமானே. தயவு உங்க தழும்புகளால் சுகமானே. உங்க தயவினால் சுகமானே. ஆமே சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. தகப்பனே என்னை துதிக்கிறேன், பிதாவே என்னை துதிக்கிறேன். இந்த நேரத்தில் பவுலை போல மோசையை போல உங்கள் மேலே வேதத்து மேலே பக்தி வைராக்கியம் எங்களுக்கு வரணும் தகப்பனே. ஆண்டவரே இயேசுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமா என்றேங்கிறார். அந்த சிந்தை எங்களுக்கு வரணும். ஆனால் சகல பரிபூர்ணமும் இயேசுக்குள்ளே அடங்கியிருக்கிறது. அந்த இயேசு எங்களுக்குள்ளே வந்துட்டா பரிபூர்ணம் எங்களுக்குள்ளே. தகப்பனே இந்த நேரத்தில் இந்த சத்திய வார்த்தை எங்கள் உள்ளத்தில் தங்கட்டும். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால ஓரமாக நடப்பட்ட இலையில் இருக்கிற மரத்தை போல செலுத்தி வளருவான். இந்த நியாயபரமான புஸ்தகம் இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இரு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட புத்திமானாக ஆலோசனையாக எங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்யும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவ கிருபை தேவ சமாதானம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.